திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொன்னார் மேனியனே புலித்தோளை அரைக்க அசைத்து மின்னார் செஞ்சடைமேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தில் திருச்சதகத்தில் சுட்டறுத்தல்ங்கிற பகுதியை நாம் ஒரு 5 பாடல் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பாடல் பார்க்கறதுக்கு முன்னால் சுட்டறுத்தல் அப்படிங்கிறத பற்றி திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய மகாவித்வான், பெரும்புலவராக இருந்த மகாவித்வான் தண்டபாணி தேசிகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருச்சதகமாகிய 10 அந்தாதியில் முதல் 10 தேகத்தில் காணப்படும் பரிபாக சின்னங்களை செலுத்தும் சிவசக்தியின் பெருமையாக மெய் உணர்ந்து, 2ஆம் 10 அதற்கு ஒத்துவராத மனதை இடித்துரைத்த அடிகள் இப்பத்தில் மனம் கருவியும் கருவி கரணங்களால் சுட்டியும் அறிய முயற்சிக்க சிவபெருமானை இந்த உடலில் இருக்கக்கூடிய கருவிகரணங்களால் சுட்டி அறிய முயற்சிப்பதனால அதற்கு சுட்டறிவு பயன்படாது. இந்த கருவிகரணங்களால் இந்த உடலால் சிவபெருமானை அறிய முடியாது என்பதை உணர்த்துவதற்காக இந்த பகுதிக்கு சுட்டறுத்தல் என்று பெயர்த்தாயிற்று. சுட்டறுத்தலாவது இது குடம் இது படம் என்பன போல கருவிகரணங்களை துணை கொண்டு அறிவினால் அறிதல். இப்போ நம்முடைய அறிவால் கண்ங்கிற ஒரு கருவியினால் என்ன செய்கிறோம், அதனுடைய மூலமாக இது குடம் இது படம் இது நூல் இது கடிகாரம்னு அறிகிறோம். அப்படி இறைவனை அறிய முடியாது. அவை அனைத்தும் மாயையின் காரியமாகிய அழியும் பொருளை பற்றிய அறிவு ஆதலினால் அவ்வறிவால் இறைவன் அறிய முடியாதவன் என்பதை மனதிற்கு உணர்த்துதலின் இந்த 10 சுட்டறுத்தலாயிற்று. இதனை அன்பை புலப்படுத்தும் சிவசக்தி விநியோகம் என்று பழைய உரை விளக்கம் சொல்லி சுட்டறுத்தலை பற்றி தண்டபாணி தேசிகர் குறிப்பிடுகிறார். தண்டபாணி தேசிகருடைய உரையை மட்டும் நீங்கள் படித்தீங்கன்னா திருவாசகத்தினுடைய அத்தனை மெய்ப்பொருள் அனைத்தும் நமக்கு விளங்கும். இப்போ அதில் நம்ம அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண் இணை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மால் அமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரே 2 மிழி தனியனை இருக்கேன்னு சொல்லி மணிவாசக பெருமான் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேந்தன் கண் இணை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி கைமாறு கருதாத கைமாறு வேண்டாத கருணையுடையவன் சிவபெருமான். அவன் தன்னுடைய கருணையினால வழிய வந்து அடியேனையும் ஆளாக ஒரு பொருட்டாக ஆட்கொண்டு என் மனதில் புகுந்த வித்தையினையுடைய விரும்பத்தக்க அமுத பெருங்கடலே மாலமுத பெருங்கடலேங்கிறார் மாணிக்க வாசக பெருமாள். மலையே செந்தாமரை காடு போன்ற திருமேனியை உடைய ஒப்பற்ற சுடரே நாயை விட கடையாய அடியேனுடைய நினைவு எல்லாவற்றையும் உனக்கே ஆக்கி, என்னுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய அனைத்து நினைவுகளையும் உனக்கே ஆக்கி என் 2 கண்களையும் உன்னுடைய திருவடி தாமரைகளுக்கே உரிமையாக்கி என்னுடைய வணக்கத்தை திருவடி மலர்களுக்கே ஆக்கி வாயை உன்னை பற்றிய மணிமொழிகளுக்கே ஆக்கி தன் அறிவும் நூலறிவுமாகி 2ம் இல்லாத அடியேனுக்கு ஐம்புலன்களும் நிறையும்படியாக உன்னை தந்தருளினாய் சொல்கிறார். இதில் கண் இணை நின் திருப்பாத போதுக்காக்கி, இணைனா 2 கண்கள், இணைனா 3 சுழி நகரம், இணைக்கோடுகள்னா இரட்டைக்கோடு. அப்போ கண் இணை 2 கண்களையும் நின் திருப்பாத போதுக்காக்கி. மலரை விரிக்கும் பொழுது அதை சொல்லும் பொழுது எப்படி குறிப்பிடுவா, மலருடைய நிலைகளை போது அலர் மலர் வி செம்மல் அப்படின்னு தமிழில் 5 வகையாக பிரிப்பாங்க.
போதுங்கிறது அந்த முட்டு வந்திருக்கிற நிலைக்கு பேர் போது. அலருங்கிறது அதுக்கு அடுத்த நிலைக்கு பேர் அலர். மலர்ந்தால் மலர். கீழே விழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பூவுக்கு வி. கீழே விழுந்து வாடி போச்சுன்னா செம்மல். அப்படின்னு 5 வகையாக தமிழில் மலரை பிரித்திருக்கிறார்கள். அதில் அவர் மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாருன்னா, கண் இணை நின் திருப்பாத போது காக்கி, என்னுடைய 2 கண்களையும் அந்த மலர்ந்தும் மலராது இருக்கிற திருவடிகளுக்கு ஆக்கி. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, வந்தனையும் மலர்க்கே ஆக்கி, என்னுடைய வணக்கத்தை உன்னுடைய அடுத்த நிலையில், போதுக்கு அடுத்த நிலை மலர், உன்னுடைய திருவடி மலர்களுக்கே ஆக்குகிறேன். முதல்ல போதுன்னு குறிப்பிடுறார், அடுத்து மலர்னு குறிப்பிடுகிறார். மால் என்ற சொல்லுக்கு அன்புன்னு பொருள். விச்சை என்பது வித்தை அல்லது அரும் செயல். இதில் 2 இழி தனியனேற்கேங்கர். 2 இழி அப்படிங்கிறத சொல்ல சைவ சித்தாந்தத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சத்து, அசத்து, சதசத்து. சத்துங்கிறது இன்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய உண்மையான மெய்ப்பொருளுக்கு பேர் சத்து. அசத்துங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயையிலிருந்து படைக்கப்பட்ட அனைத்து. இந்த சதசத்துங்கிறது உயிர். இது சத்துமல்ல, அசத்துமல்ல, சதசத்துமல்ல. அதனால தான் 2 இழி தனியனை இருக்கே அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தத்தில் பெரியவர்களாகிய ஆண்டோர்களாகிய நம்முடைய தூத்துக்குடி சித்தாந்த வித்யாநிதி சண்முகையாவும், சித்தாந்த வகுப்பு நடத்தக்கூடிய நம்முடைய சித்தாந்த சாகரம் மெய்ஞானவளர் வைத்தியநாதேஸ்வரியாவும் குறிப்பிடுறாங்க. 2 இழி என்ற சொல்லுக்கு நான் சத்துமன்று, அசத்துமன்று, சதசத்து அல்லது இப்படியும் பொருள் கொள்ளலாம். சித்து, அசித்து, சிதசித்து. சித்து என்பது அறிவு, அசித்து என்பது அறிவற்ற பொருட்கள், சிதசித்துங்கிறது நம்முடைய உயிர். காசு பிள்ளை என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாடலுக்கு பொருள் சொல்லுகிற பொழுது, சிந்தனை, வந்தனை, வார்த்தை என்ற 3 கரண வழிபாடுகள் 5 இறைவன் மாட்டே உரியன கிடைக்கப்பெற்றன என்பது கருத்து. அதாவது திருமேனியை காண்டல், திருவடி மலர்த்தேன் பருகல், இறைவனது புகழை கேட்டல், தெய்வ வாசனையை முகரல், திருவடி சென்னிமிசை தீண்டப் பெறுதல். இப்படியெல்லாம் அந்த 5 நிறையும்படியாக இறைவன் என்னை ஆட்கொண்டான் என்று குறிப்பிடுகிறார். இந்த தண்டபாணி தேசிகருடைய உரையில் என்னுடைய மனம் முதலிய அகக்கரணங்களையும், கண் முதலிய புறக்கரணங்களையும், வாய் கை முதலிய தொழிற்கரணங்களையும் உனக்கே ஆக்கி கொண்டாய் இறைவா. 5 புலன்களும் ஆனந்தப்பட அருள் வழங்கிய உனக்கு யான் என்ன கைமாறு செய்வேன் என்று கேட்கிறது. வந்தனை என்பதை வந்தனையா என்றும் பொருள் கொள்ளலாம். இறைவனை வருவித்து ஆட்கொள்ள செய்தற்குரிய சுதந்திரம் உயிர்களுக்கு என்றைக்கும் இல்லை. ஆன்ம பரிபாகம் நோக்கி இறைவன் தானாகவே வந்து உயிர்களுக்கு அருள் செய்வான். அந்த அருள் செய்யும் கருணையாளன் ஆதலினாலும் வந்தனை ஆட்கொண்டு என்று கூறுகிறார். மால் என்ற சொல்லுக்கு விருப்பம் என்று பொருள். கடல் பரந்தது, எல்லையற்றது. பார்க்கடலையும் உவர்நீர் கடலையும் போல இறைவன் அமுதக்கடலாக நிறைந்திருக்கிறான். அதனால் அனைவரும் அதனை விரும்புகிற காரணத்தினால மாலமுத பெருங்கடலே என்று இறைவனை குறிப்பிடுகிறது. அப்போது கடலிடத்தில் அலையும் தன்மை இருக்குது. அலை வீசுது இல்லையா, கடலினுடைய நீர் அங்குமிங்கும் அலையக்கூடிய தன்மை இருப்பதனால அவர் என்ன சொல்லிட்டார, கடலேன்னு சொன்னதுனால. ஆனால் இறைவன் நிலைத்த தன்மை உடையவன். அதனால் அடுத்து என்ன சொல்கிறாரு, மலையே. அவன் நிலையான தன்மை உடையவன்கிறதுனால அசையாத மலையே என்று குறிப்பிடுகிறார். கடலும் மலையுமாகிய பொருட்கள் அணுவினும் சிறிய என்னுடைய மனதுக்குள்ளார புகுந்து, 2மே பெருசு, பறந்துபட்டது கடலும் மலையும். அது அணுவினும் மிக நுண்மையான என்னுடைய மனதுக்குள்ளார புகுந்திருக்கிறான் இறைவன்னா, அப்போ அவன் எந்த அளவுக்கு நுண்மையானவன். அந்த பெரிய பொருள் இந்த மனதுக்குள்ளார போகணும்னா அது பெரிய வித்தை, அரும்பெரும் செயல் என்று விச்சையே அப்படின்னு சொல்கிறார். வியத்தகு செயல்களை வித்தை எனல் மரபு. ஆகவே சிறிய மனதுள்
பெரிய கடலும் மலையுமாக உள்ள நீ பொருந்தாய் என்று கூறியதனால் இச்சை என்றவாறாகும். மெய்ஞானிகளுக்கு அனுபவ நிலையில் தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமானாக இருப்பதால் அவன் மாலமுத பெருங்கடல். இறைவனுடைய முகம், கண்கள், கைகள், திருவடிகள், திருவுந்தி எல்லாமே தாமரை மலர் போன்று இருப்பதாக நம்முடைய அருளாளர்கள் பாடியிருக்கிறார்கள். அதனால் அவனுடைய மேனி முழுவதும் பொது நோக்கில் நிறத்தால் செந்தாமரைக்காடு போல தோன்றுவதால் செந்தாமரைக்காடு அணைய மேனியுமே மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிட்டார். பரத்தை பார்த்தவர்கள் பார்க்கும் இடம் எங்கும் பரத்தையே பார்த்தலன்றி பதபதார்த்தங்கள் பாராராதலின். நம்ம பாலராஜையா பேசிக்கும் போது சொன்னார், சித்தத்தில் சிவனை வைத்தால் பார்க்கிற அனைத்துமே சிவமாக தோன்றும். அப்படிதானே? சித்தத்தில் சிவனை வைக்கிற பொழுது நம்ம பார்க்கிற அனைத்துமே சிவம். அதுதான் இவரும் சொல்கிறாரு தண்டபாணி தேசிகம், பரத்தை பார்த்தவர்கள் பார்க்கும் இடமெங்கும் பரத்தையே பரமசிவத்தையே பார்த்ததன்றி பதபதார்த்தங்களை பாராராதலின் இறைவனை கடலே மலையே செந்தாமரைக்காடு அணைய மேனியாய் என்று கூறுகிற பொழுது நெய்தல், குறிஞ்சி, மருதம் தமிழில் பொருள் இலக்கணம், தமிழ் மொழியில் மட்டும்தான் பொருள் இலக்கணம் உண்டு, வேறு எந்த மொழியிலுமே கிடையாது. தமிழில் மட்டும்தான் அகப்பொருள் புறப்பொருளில் அகப்பொருள் இலக்கியத்தில் இலக்கணத்தில் நெய்தல், மருதம் இதை பற்றி குறிப்பிடுகிற பொழுது, நெய்தலை குறிப்பிடுகிற பொழுது என்ன சொல்கிறார்? முதல்ல கடலே மாலமுத பெருங்கடலே, குறிஞ்சி மலை மலையேன்னு சொல்கிறாரு. செந்தாமரைக்காடு, செந்தாமரை மருதத்தில் பூக்கிற பூ. அதனால் இந்த 3 திணைகளையும் அங்கே குறிப்பிடுகிறார். அவற்றுக்கு நினைவுக்கு வர அங்கெல்லாம் அன்பருடைய காட்சியில் யார் மட்டும்தான் தெரிகிறார்? இதையெல்லாம் பார்க்கிற பொழுது மலையையும் கடலையும் செந்தாமரை காடையும் பார்க்கிற பொழுது சிவபெருமானாகவே காட்சியளிக்கிறார். இந்த செந்தாமரைக்காடு அணைய என்பதில் செந்தாமரையை சிலர் வேறாகவும் காட்டை வேறாகவும் பிரித்து நானில நயம் காண்பர். எதுக்கு இந்த தண்டபாணி தேசியர் உரையெல்லாம் படிக்கணும்னா அவங்க நுணுக்கமான பொருள் சொல்லுவாங்க. அதுக்காக சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, செந்தாமரை தனியாக வச்சுக்கிட்டு காடை தனியாக வச்சாச்சுன்னா காடுங்கிறது முல்லை நிலம், அப்படி பொருள் கொள்வது தவறு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னு கேட்டால் செந்தாமரை காடு ஒரே தொடராக ஒரே பொருளை சிவபரம்பொருளை மட்டுமே, அவனுடைய செந்தாமரை காடு மாதிரி எதெல்லாம் இருக்குதான், அவனுடைய கண்கள், அவனுடைய சிவபெருமானுடைய கைகள், அவனுடைய முகம், திருவடிகள், இது எல்லாம் சேர்ந்து ஒரே தொடராக செந்தாமரை காடு போல இருப்பதனால அப்படி தான் பொருள் கொள்வது முறை. ஒரே பொருளை உணர்த்தினமையின் அங்கனம் கொள்ளுதல் அமையாது என்க அப்படின்னு சொல்றாரு. சிந்தையோடு படாத காட்சியும் செயலும் பேச்சும் பயன்படாது என்பர். ஆகலின் முதல் கண் அதனை இறைவன் தன்வயப்படுத்தினான். அதனால் சிந்தனை இல்லைன்னா செயல் பேச்சு இதெல்லாம் என்ன செய்யாது, பயனற்று போகும். அதனால தான் சிந்தனை இறைவன் என்ன செய்யிருக்கான், அவனுக்கே ஆக்கலாம். சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி கண் சென்று பற்றும் கருவியாக அழகுள்ள இடமெல்லாம் தூதாகச் சென்று அந்த இடங்களெல்லாம் நம்முடைய புலன்களை கொண்டு வந்து சிந்தைக்கும் கொடுத்து அதனையும் தன் வயப்படுத்தும் கருவி ஆதலின் அதனை வயப்படுத்தும் வேலை அடுத்தது என்று உண்ணி கண்ணினையை கண்கவரும் வனப்பினவாகிய செம்மையும் மென்மையும் மனமும் என்றும் மாறாத சிவபெருமானுடைய திருவடி தாமரைகளுக்கே உரியதாக செய்தார் என்று மாணிக்கவாசக பெருமான் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி என்றார். இந்த இரண்டும் வயமான பிறகு சொல்லும் செயலும் வேறு புறம் போகுவதற்கு இடம் இல்லை. அவை சிந்தை சென்றபடியே செல்லுமாதலின் வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தை காக்கி என்று மாணிக்கவாசக பெருமான் பாடுகிறார். ஐம்புலன்களில் கண்ணும் கண் வழி சென்று பற்றிய தன் வடிவாகிய சிந்தையும் சிந்தை வழியே இயங்கக்கூடிய சொல்லும் மெய்யின் தொழிலாகிய உடலின் தொழிலாகிய செயலும் சிவனுடையனவாக ஆக ஏனைய காது மூக்கு நாக்கு என்ற மூன்றும் கண் வழியே சென்று மலரின் மனத்தையும்
அதில் எழும் நாதச் சிலம்பின் ஓசையையும் ஆனந்த தேனையும் நுகர்ந்து அமைவன ஆயின என்பார் ஐம்புலன்கள் ஆரத்தந்தனைன்னு இந்த பாடலில் அவர் குறிப்பிடுகிறார் என்று தண்டபாணி தேசிகர் ஐயா குறிப்பிடுகிறார். வாக்கினால் குறிக்கப் பெறுவது நா என கோடலுமாம் மணிவார்த்தை இன்புறுதலும் தேனாதலின் ஐம்புலன்களார தந்தனைக்கு ஏய்புடத்தே. சுடர் என்பது எப்பொழுதும் ஒன்றை பற்றியே நிற்கக்கூடியது, ஒன்றனை பற்றி அன்றி நில்லாது. இப்போ விளக்கினுடைய சுடர் எதை பற்றி இருக்கும்? விளக்கினுடைய திரியை பற்றி இருக்கும். கதிரவனுடைய சுடர் சூரியன் சந்திரன் முதலிய கோள்களை கதிர்ச்சுடர், அந்த அதிலிருந்து வரக்கூடிய அந்த சுடரானது சூரியன் சந்திரன் போன்ற கோள்களை பற்றி நிற்பதும் கண்கூடு. இறைவனாகிய சுடர் எதையுமே சாராது தனித்து நிற்பதனால அதற்கு என்ன பேரா? தனிச்சுடரேன்னு மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிடுகிறார். உலகத்தில் யாண்டும் உலகச் சுடர்கள் சுடுவன. இந்த விளக்கில் இருக்கிற சுடரும் கதிரவன்லேருந்து வரக்கூடிய சுடரும் நம்மை சுடக்கூடியவை. ஆனால் இறைவனாகிய சுடர் குளிர்ச்சியாக இருக்கும். அதனால தான் தாமரைக்காடு அணையமேனி தனிச்சுடரேன்னு மாணிக்கவாசக பெருமான் பாடியிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். உயிர்களுக்கு இறைவன் தன்னை தந்தாலன்றி உயிர்கள் இறைவனை அனுபவிக்கும் சுதந்திரமும் ஞானமும் இல்லாதன. ஆகலின் உன்னை தந்தனை. உயிர்களுக்கு இறைவன் அவன்தான் தன்னை தரணும். நாம் போய் அவன் நினைக்க முடியாது, இறைவனை அனுபவிக்க இயலாது. அதனால் அந்த சுதந்திரம் ஞானமும் உயிர்களுக்கு இல்லாத காரணத்தினால இறைவன் அவன் தன்னை தந்ததனால அவனை உன்னை தந்தனை என்று குறிப்பிடுகிறார். உயிர் தன்னை தனியனாக சார்பு அற்றவனாக உணர்ந்த அக்கணமே தனித்துணையாக வந்து இறைவன் ஆட்கொள்ளுதலின் பற்றற்ற எண்ணெய் என்பார் தனியன் என்றார். தன்னை தனியனாக உணர்தலும் இறைவனுடைய திருமேனி பொழிவு ஆட்கொண்ட பெருங்கருணை முதலியவற்றை உணர்தலும் உரைத்தலுமே திருவருள் பேற்றிற்கு உரிய சாதனங்கள். ஆதலின் சாதனமற்றவன் என்ற உரையும் ஆராயத்தக்கது. இவ்வாறு உன்னை நீ தந்தமையால் இறைவன் அவன் தன்னை தந்ததனால ஐம்புலன்களாலும் ஆற நேர்ந்தது அன்றி நீ மெய்யுணர்வானன்றி சுட்டுணர்வால் அறிய முடியாதவன் என்பதையே ஐம்புலன்களார தந்தனைன்னு சொல்லி தண்டபாணி தேசிகர் இந்த அளவுக்கு விளக்கமாக ஒரு உரை எழுதியிருக்காங்க. இந்த உரையை படித்தாலே நமக்கு திருவாசகத்தினுடைய முன்பொருள் தெரியும். திருவாசகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிற அறிய முடியாது, உணர்வதற்காக ஒரு அருமையான நூலை நமக்கு தண்டபாணி தேசிகர் தந்திருக்கிறார். அடுத்து ஒரு பாடல் சொல்லுவாங்க, ஐயா மூன்றையும் முடிச்சிருக்கேன்னாங்க. ஒரு பாடல், தனியனேன் பெரும்பிறவி பவ்வத்து எவ்வத் தடந்திரையால் எற்றுண்டு பற்று ஒன்று இன்றி கனியை நேர் துவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்று 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 எண்ணி அஞ்செழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தமில்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனேற்கே. என்ன சொல்றாருன்னா, தனித்தையான் தனியனேன், அங்கே தனியனேன் முடித்தார், இங்கே தனியனேன்னு ஆரம்பிக்கிறார். அதான் அந்த முதல் பாட்டினுடைய இறுதி சொல், அடுத்த பாடலுடைய ஆதியாகும். தனித்தையான் பிறவியாகிய பெருங்கடல், பிறவி பெருங்கடலில் விழுந்து துன்பங்களாகிய அலைகளால் தடந்திரையால் எற்றுண்டு, எத்திட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, காலால் எத்திட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் எற்றுண்டு. பற்று ஏதும் பற்றுக்கோடு ஒன்றும் இல்லாமல் கொவ்வைக்கனியை ஒத்த சிவந்த வாயுடைய பெண்கள் என்னும் புயல் காற்றால் கலங்கி காமமாகிய பெரிய சுறாமீனின் வாயில் அகப்பட்டு இனிமேல் பிழைக்கும் வழி என்னே என்று பலகால் இணைந்து திரு ஐந்தெழுத்தாகிய தெப்பத்தை பற்றி கொண்டு கிடக்கின்ற என்னை முதலும் முடிவுமில்லாத வழப்பமான முத்திக்கரையை காட்டி ஆட்கொண்டருளனை. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, பிறவி பெரும்பவம், பிறவி பெரும்பவம் சொல்லணும், பிறவியாகிய பெருங்கடல்னு அவர் சொல்லணும். ஆனால் அவர் ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆகிறாரு,
பெரும்பிறவி பவம்னு சொல்கிறார். பிறவி பெரும்பவும் சொல்லாமல் பெரும்பிறவி பவம்னு ஏன் சொல்கிறாருன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் விடை சொல்கிறார். பிறவி பெரும்பவும் என கூற வேண்டியதை பெரும்பிறவி பவம் என்றது கடலை விட பெரியது பிறவி, கடலை விட பெரியது பிறவி. அதனால தான் பெரும்பிறவி பவம். ஏற்கனவே அடியன் இந்த நம்ம வகுப்புலேயே சொல்லியிருக்கிறேன். 2 கடலுக்கு கரை கிடையாது. கரையிலா கருணைமா பெருங்கடலே, கரையிலா கருணைமா பெருங்கடலே. கரை அவனுடைய கருணைக்கு கரை கிடையாது, ஆனால் பிறவிக்கும் கரை கிடையாது. அதனால கடல் தன் அகப்பட்டார் ஒருவாறு தப்புவதற்கு இடையிடையே கடல்களில் என்ன இருக்கும்? தீவுகள் மலைகளும் சூழ கரைகளை உடையது. ஆனால் பிறவிக்கு அவை இல்லை. பிறவிக்கு தீவோ இது கரையோ கிடையாது. அதனால் பிறவி பெருங்கடல் என்பதற்கு பரிமேலழகர் உரை என்ன சொல்கிறாருங்கிறத அவர் சொல்கிறார். காரணகாரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருவது, அதான் பிறவி கடல் என்று பரிமேலழகர் உரையை இங்கே குறிப்பிடுகிறார். தடம்பிறை என்பது பெரிய அலை. தடம்னா பெரிய, தடங்கிறது உரிச்சொல். கடலில் அலை ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது போல துன்பமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதனால் துன்பத்தை அலையாக உருவகப்படுத்தினார். அலையினுடைய எழுச்சி கரையிலிருந்து பார்ப்பவனுக்கு அழகாக இருக்கும், ஆனால் அதில் அகப்பட்டிருக்கிறவனுக்கு தான் அதனுடைய துன்பம் தெரியும். திரையால் எற்றுண்டு அலை மோதுகிற போது ஏதாவது ஒன்று பற்றி கரையேறுவதற்கு கிடைக்காதா என்று சுற்றுமுற்றும் தேடுகின்ற போது ஒன்றும் கிடைக்காது போனது மட்டுமல்லாமல் பெண்கள் என்கின்ற புயல் காற்று வேறு அடிக்க தொடங்கிவிட்டது. இதனை விளக்குகிற பகுதியை தான் கனியை நேர் சுவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு என்று இந்த பாடலில் சொன்னார். புயல் அடைக்கின்ற பொழுது கலங்கி பிழைக்கும் வழியை தேடுகின்ற காலத்தில் சுறாமீனின் வாயில் சிக்கிக்கொண்டது போல காமத்தில் சிக்கி தப்புகிற வழி இனி என்னே என்று ஆராய்ந்த போது கிடைக்கிற ஒரே புனைனா தெப்பம். ஒரே தெப்பம் எது? சிவபெருமானுடைய திரு ஐந்தெழுத்து. காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு என்று எண்ணி ஐந்தெழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனை என்று குறிப்பிடுகிறார். இதில் அந்த பாடலில் அவர் சொல்லுகிற பொழுது இனி என்னே உயுமாறு என்றென்றெண்ணி என்று என்று இலக்கணத்தில் என்ன தமிழகம் என்றென்று எண்ணி அடிக்கடி பார்த்தது என்று என்று என்றென்றெண்ணி இனி உயுமாறு என்று என்று எண்ணி அஞ்செழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனை என்று என்று அடுக்கு தொடர். பிரித்தா என்று பிரித்தா இப்போ 2 தடவை தான் ஒரு அடுக்கு தொடர். 2க்கு மேலே அடிக்க வரும். ரெட்டைக்கிழக்கு தான் 2 தடவை வரும். சல சல மட மட அதெல்லாம் வந்து ரெட்டைக்கிழக்கு. என்றென்று அடுக்கு தொடர். அது ஏன் அவர் அந்த என்று என்றுங்கிற அந்த 2 தடவை அடுக்கி சொன்னார் அப்படிங்கிறதுக்கு அவர் தண்டபாணி தேசிகர் சொல்கிறாரு. என்று என்று எண்ணி என்பது அச்சத்தால் பலகாலும் நினைத்து என்பதாம். சுரவின் வாய்ப்பட்டு என்பதால் முழுவதும் விழுங்காமையும் ஒரு வகையில் தப்பாம் உபாயமின்மையும் பெற்றாம். ஒரு வகையில் அந்த சுறாவின் வாயிலிருந்தும் தப்பிச்சுக்கிடலாம் அப்படிங்கிறதுனால சொல்கிறாரு. அதனால் துணையை தேடுகின்ற பொழுது கிடைக்கின்ற ஒரே துணை எது? அந்த கடலில் அகப்பட்டுகின்ற பொழுது பிறவி பெருங்கடலில் பிறவி பெருங்கடல் இறைவனுடைய திரு அப்புனையை பிடித்ததும் திருவடி நெருங்கரையை காட்டி ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். முனைவனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த பாடலில். முனைவனே முதலந்தமில்லா. முனைவன்னா இயல்பாகவே பாசங்களினின்று நீங்கியவன். பேரின்பமாகிய முக்திக்கு தோற்றமும் இல்லை இறுதியும் இல்லை. அதனால் அவர் வளமான இடம் என்கிறார். மல்லல்னா வளம். முனைவனே முதலந்தமில்லா மல்லல் கரை காட்டி. அப்போ இந்த பிறவி பெருங்கடலுக்கு கரை எது? முக்தி. வீடு வேர். வீடு வேர் தான் அதுக்கு கரை. வளமான கரையை காட்டி என்றார். கிடக்கின்றேனை மூர்க்கனேற்கு இன்று ஏற்று கிடக்கின்றவனாகிய மூர்க்கனேற்கு என்று உரை கூறுவாரும் உலர். இப்படி திருவடி பேராகிய முக்தி இன்பம் தோற்றக்கேடுகள் இல்லாத வளமான பேரின்ப
நிலை என்றதால் அதனை அவன் அருளே கண்ணாக காணின் காணலாம் என்று சுட்டறியக்கூடிய தன்மையினால் இதனை சுட்டறுத்தல் என்ற தலைப்பின் கீழே இந்த பாடலை கொண்டு வந்திருக்கிறார். விரைவாக அரகர் நம பார்வதி பதையே தேவா தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கு இறைவா திருச்சிற்றம்பலம்.